இன்னைக்கு என்ன செய்தி? இன்னைக்கு நம்ம அழகே அழகு சீரியலோட எபிசோடு தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். நேத்திக்கு நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? மதியம் வந்து வீடியோ எடுத்திருக்காங்க. சோஷியல் மீடியால போட்டுருவாங்க. நான் கணிச்ச மாதிரியே அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, அது சோஷியல் மீடியால போட்டுருவாங்க. போட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகும், அத வந்து சுரேஷ் ரொம்ப கடுன்னு பார்த்துக்கிட்டே இருக்காரு. ரொம்ப கோவம் வருது அவருக்கு. இதுக்கு நடுவுல அவங்க மாமா வேற வந்து அவன ஏத்தி வேற விட்டுருவாரு. அவள சும்மா விடக்கூடாது அப்படி இப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து வேற ஃபோன் போட்டு, இப்படி பிரச்சனைய பெருசாக்கி வச்சிருக்க, அப்படி இப்படின்னு கன்னாபின்னான்னு கத்தி, "ஒரு நாள் தான் உனக்கு டைமு. அத சரி பண்ணா பண்ணு. இல்லையா நீ வீட்ல உட்காருன்ற" மாதிரி அவரும் வந்து சத்தம் போட்டுருவாரு. அந்த கடுப்புல ஃபோனெல்லாம் தூக்கி போட்டு ரொம்ப கோவத்துல வீட்டுக்கு வருவான். வந்தா இங்க மலரும், பாக்யராஜும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து உட்காந்து ஷூவ கழட்டும்போது, பாக்யராஜ் கேட்குறாரு, "என்னடா இந்த மாரி வீடியோ கீடியோன்னு வருதே?" அப்படின்ற மாதிரி. அதுக்கு அவன் சொல்லுவான், "இல்லண்ணே அந்த பொண்ணு தானே கடுப்பேத்தி விட்டுருச்சு" அப்படின்னும்போது, மலர் கேட்பாங்க பாரு ஒரு கேள்வி சும்மா. ஒரு கேள்வி கேட்டாலும் நறுக்குன்னு கேட்குற மாரி, "என் தம்பிய போட்டு அடிச்சல்ல, அதான் கடவுள் உனக்கு தண்டனை குடுத்துட்டாருன்னோன" மூஞ்சே மாறிடும். "என்ன நீ இப்படியெல்லாம் சொல்றீங்க?" அப்படின்ற மாரி இவன் கேட்பான். "ஆமா என் தம்பிய நீ அடிச்சல்ல, அதான்" அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப கூட அவளுக்கு மனசே கேட்காது. அப்படி சொல்லிட்டோமே அப்படின்னும்போது, பாக்யராஜும் அவர திட்டுவான். "அவன் அப்படி இருக்கும்போது நீ ஏன் இப்படி குத்தி காட்டுற மாரி பேசுறன்ற" மாரி சொன்னோனே என்ன ஆயிடுது, அப்போ கூட "நீயும் என் தம்பி மாரி தான். ஆனா வேலை பத்திரம், பார்த்து நடந்துக்கோன்ற" மாரி அட்வைஸ் பண்ணி மலர அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா ரிட்டயர் ஆகுறாரு போல. அதுக்காக பேசிக்கிட்டே இருப்பான் மலர்கிட்ட பாக்யராஜ். அப்பன்னு பார்த்தீங்கன்னா, தங்கராஜ் வீட்டுக்கு வராரு. வந்து பார்த்தா, அவரு என்ன பண்றாரு, பெரிய மாலை ஒண்ணு வாங்கின்னு வந்து அவங்க மாமாக்கு ஐஸ் வைக்கிறாரு உட்காந்துக்கிட்டு. "ரிட்டயர் ஆகுறீங்க" அப்படி இப்படின்னு சொல்லி வச்சுட்டு என்ன சொல்றாருன்னா, "இந்த மாதிரி என் குழந்தைங்களுக்கு காது குத்து வச்சிருக்கேன். நீங்க எல்லாரும் வரணும். நான் அப்புறமா வந்து உங்களுக்கு முறைப்படி சொல்றேன். இப்ப தகவல் மட்டும் தெரிவிக்கிறேன்னோன" பாக்யராஜ் மூஞ்சே மாறிடுது. ஏன்னு சொல்லுங்களேன், இப்பதான் சீர் செய்யணும்ல மாமா தான். அது ஏன்னா இவன் தலையில தான் எல்லாமே வந்து விழும். அந்த வீட்டு பொறுப்பு எல்லாமே எடுத்து நடத்துறது ஃபுல்லா பாக்யராஜ் தான். ஆனா, இவங்கலாம் வந்து அதிகாரம் மட்டும் பண்ணிட்டு, அவன்கிட்ட பேசாம, அவன ரொம்ப கோவமா, கடுகடுன்னு ஒரு அடிமை மாரியே அவன வச்சிருப்பாங்க. ஆனா, அந்த வீட்டுக்கு சீர் செய்றது, மொத்த செலவும் பண்றது எல்லாமே பாக்யராஜ் தான் பண்ணுவான். இந்த சுரேஷ் வந்து ஒரு கஞ்ச பிசுனாரி தான். ஏன்னா, அவங்க அப்பாக்கு 60 வயசு பொறந்த நாள் அப்ப கிஃப்ட் குடுக்குறது கூட பாக்யராஜ் தான் வாங்கியிருப்பாரு. இவன் வந்து சும்மா அவன் குடுக்குற மாரி சும்மா கை மட்டும் வச்சு, இப்டி ஃபோட்டோவுக்கு போஸ் குடுக்குறாள். அதனால இவன் கஞ்சம். இவன் ஒரு 10 பைசா கூட செலவு பண்ண மாட்டான் சுரேஷு. அப்படின்ற பட்சத்துல என்ன ஆகுது, இவர் வந்து கேள்வி கேட்குறாரு பாக்யராஜ். இப்படி வந்து இந்த டயத்துல வந்து சொன்னீங்கன்னா, நாங்க என்ன பண்ணுவோம்? நாங்க வந்து சீர்லாம் செய்யணும்லன்ற மாரி கேட்டா, அந்த தங்கராஜ் அவ்ளோ திமிரா பேசுவாரு. எனக்கு சீர் செய்ற அளவுக்கு உனக்கு வந்து தகுதி இல்ல. நீ வந்து நீ செய்வேன்னு நான் எதிர்பார்க்கல. நீ வந்தா வா, வரலையா போ. அத பத்தி நான் கவலைப்படவே மாட்டேன்னு திமிரா பேசிட்டு போறாரு. அப்புறம் அந்த திமிரா பேசுறது அவன அவ்ளோ பேர் அவமானப்படுத்துறாங்க. ஒரு மாப்பிள வந்து அவமானப்படுத்துறாருன்னு கூட இல்லாம, இந்த குடும்பமே உட்காந்துட்டு அப்படியே பார்த்துட்டு, அப்பயும் வந்து அவங்க அப்பா அந்த பாக்யராஜ தாங்க திட்டிட்டு போவாரு. அவர்லாம் என்ன கேரக்டர் என்ன வகையில சேர்க்கறதுன்னு கூட எனக்கு தெரியல. பாவம் அவன் பாட்டு என்னடா பண்றது? இவ்ளோ செலவ இழுத்து விடுறாங்க. அதுக்கு நடுவுல வேற இந்த மாமியார் வேற அந்த தங்கராஜ் முன்னாடி வேற சொல்லும். பெரிய கம்பளா போடணும். அதுவும் வைர கம்பளா போடணுன்ற மாரி வேற ஏத்தி விட்டுருமா. அதெல்லாம் இவனுக்கு ரொம்ப பயம் வந்துரும். ஆல்ரெடி இவ்ளோ கடன் இருக்கே நம்ம என்ன பண்ண போறோம்னு இப்ப யாரா இருந்தாலும் அத யோசிக்க தானே செய்வாங்க. எப்படி பண்றது? ஏது பண்றது? சீருனா என்ன சும்மாவா? அவன் சீர் செய்றதுக்கு தான் மொத்தமாவே அழிஞ்சு போயிடுறான். அப்புறம் அப்படி யோசிக்கும்போது இந்த கிழவி வந்து வேற சொல்லும். இந்த மாரி அந்த பாக்யராஜ் அம்மா வந்து, "நீயா தான் வந்து இதெல்லாம் பண்ணணும். அதுவே மாப்பிள வந்து சொல்ற அளவுக்கு நீ வச்சுட்ட. பெருசா தான் சீர் செய்யணுன்ற" மாரி அது ஒரு பக்கம் கோவிச்சுக்கிட்டு போகும். அவங்க அப்பா வந்து என்ன சொல்வாருன்னா, "மாப்பிள கிட்ட உன்ன அப்பயே மன்னிப்பு கேட்க சொன்னேன். நீ இப்ப வரைக்கும் கேட்காம அவரையே எதிர்த்து பேசுறியா?" அப்படின்ற மாரி அவங்க சௌகரியத்துக்கு அவங்க வைப்பாங்க. நம்ம தான் பார்த்து நடந்துக்கணுன்ற மாரி இவரும் மறைச்சு விட்டுட்டு போயிருவாரு. பாவமா நிக்கிறது கடைசியில பார்த்தீங்கன்னா, பாக்யராஜ் தான் ரொம்ப பாவமா நிப்பாரு. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா, அந்த மலர வந்து ஏதோ வெளியில கூட்டிட்டு போறதுக்காக வீட்டுக்கு வருவாரு. வந்தா அவங்க அம்மா வந்து அப்படி பார்க்கும் பாக்யராஜ. "எங்க போறீங்க?" அப்படின்ற மாரி. இந்த மாரி "கொஞ்சம் வெளில போணும்மா, அந்த மாரி பேங்க் வரைக்கும் போணும்னு" என்னமோ சொல்லிட்டு வெளில கூட்டு போவாரு. அப்ப கூட "என்ன சாப்பாடுலாம் செஞ்சு வச்சுட்டியா?" அப்படின்ற மாரி தாங்க இந்த பொம்பள கேட்கும். அப்ப கூட அவ அவ்வளோ இதுவா "செஞ்சு வச்சுட்டேன், நீங்க சாப்பிடுங்க" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வெளியில போவா. அது அந்த வெளியில போற சீனோட இன்னைக்கான எபிசோடு முடியுது. எனக்கு தெரிஞ்சு வந்து மலர வந்து அவங்க தம்பிய பார்க்கறதுக்காக பாக்யராஜ் கூட்டு போவாருன்னு நெனைக்கிறேன்.
அத வந்து யாராவது பார்த்துட்டு வீட்ல பெரிய பிரச்சனை ஆகுன்ற மாரி நான் கணிக்கிறேன். பார்க்கலாம் நாளைக்கான எபிசோடு அது எப்படி எடுத்துட்டு போறாங்கன்னு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னைக்கான எபிசோடு இது இன்னையோட முடிக்கிறாங்க. வெளியில கூட்டிட்டு போற மாதிரி. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், பாய்.